கடந்த 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் ஆயிட்ட பிறகு விஜய் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் அப் ஆயிருக்காரு ஒரு வீடியோ வெளியே. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேதனையால் மனம் நொறுங்கியது. கரூர் நடந்த துயர நிகழ்வு நான் லைஃப் டைம்லயே நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சதே கிடையாது. நான் என்னதான் இரங்கல் தெரிவிச்சாலும் ஒரு ஈடு இணையற்ற இழப்பு அது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பாதுகாப்புக்கு முன்னுரிமை. தனது குழு பொதுமக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுத்ததாகவும் இடத்தை பற்றி காவல்துறை சொன்ன அறிவுரைப்படிதான் நாங்கள் பின்பற்றியதாகவும் விஜய் கூறியுள்ளார். ஆனால் இவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருந்தும் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருப்பதை நினைச்சு மிகவும் வருத்தம் தெரிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கல். 5வது மாவட்டத்துல சுற்றுப்பயணம் செய்த போது ஏற்படாத கூட்ட நெரிசல் கரூர்ல மட்டும் ஏன் ஏற்பட்டது என்று கேள்வி எழுப்பியிருக்காரு. இது வேண்டுமென்றே திட்டமிட்ட சதி என்று மறைமுகமாக சொல்ல நினைக்கிறாரு. தமிழக முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தனது கட்சி உறுப்பினர் மற்றும் ஆதரவாளர்கள் குறிவைத்து எதுவும் பண்ண வேணாம், டைரக்டா எனக்கு புரி வைங்க, நான் வீட்லயே ஒரு ஆபீஸ்ல தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீதி வெல்லும். இந்த சம்பவத்தின் உண்மை சம்பவம் விரைவில் வெளிவரும் என்று விஜய் உறுதியாக தெரிவித்துள்ளார். கைதுகள் குறித்து தாவேகா நிர்வாகிகள் சிலர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தனது கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக விஜய் பேசியுள்ளார். நிவாரணம். கூட்ட நெரிசலில் நடந்த மறுநாள் உயிரிழந்த குடும்பங்களுக்கு 20 லட்சம் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் என்று விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அரசியல் பயணம் தொடரும். தனது அரசியல் பயணம் இன்னும் அதிக வலிமையுடனும் அச்சமின்றியும் தொடரும் என்று உறுதியளித்துள்ளார்.